இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ஆட்டுக்கால் வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் வெறும் 10 நிமிஷத்தில் 10 ஆட்டுக்கால் கூட சுலபமாக எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நான் செய்கிறதுக்காக ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அதை பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் போட்டுட்டு வெறும் 10 செகண்டு தான். ரொம்ப நேரம் போட்டிங்க அப்படின்னா அதோட பக்குவம் சரியாக வராது, அந்த தோல் உறிஞ்சிட்டு வந்துடும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. இப்போ நமக்கு 10 செகண்ட் ஆயிருச்சு. இதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. கத்தியை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக டக்குன்னு நம்ம இந்த மாதிரி சுரண்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முடி மட்டும் தனியாகவே நமக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும். தண்ணி பாருங்கள், ரொம்ப கொதிக்கலாம் இல்லை, இந்த மாதிரி நமக்கு லைட்டாக பபிள்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஆட்டுக்காலையும் நான் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் இதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 10 செகண்ட் மட்டும் போட்டுட்டு எடுத்துருங்க. கையிலையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கத்தி வந்து ரம்பமான கத்தியாக இருக்கக்கூடாது, பின்பக்கம் தான் நம்ம கத்தியை வச்சு நம்ம லைட்டாக சுரண்டி விட்டாலே வந்தோம். அதே நேரத்தில் கையால் கூட பிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் ஒரு ஷூ மாதிரி இருக்கும், அதை தனியாக கலட்டி எடுக்கிறதுக்காக ஒரு 15லேருந்து 20 செகண்ட் மட்டும் தண்ணியில் நான் வச்சுருந்தேன். அதை கத்தி வந்து கூர்மையான பகுதியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெளியில் வருது பாருங்கள். கத்தி கூர்மையான கத்தியாக இருக்கணும். இந்த மாதிரி உடனே நம்ம சூட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்த உடனேயே நம்ம இப்படி பண்ணிடணும். சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் மொத்தமாக 2 ஆட்டோட கால் 8 கால்கள் வந்து நான் வந்து சுத்தம் பண்ணணும். தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிருச்சு, இவ்வளோ வந்து முடி வந்துச்சு. இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ சுத்தம் பண்ண கால் எல்லாத்தையுமே தண்ணியில் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம கையில் பிக்கும் போதும் சரி, கத்தியில் சுரண்டும் போதும் சரி, அதில் முடி இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இடையிலெல்லாம் நமக்கு சூப்பராக வந்துருச்சு. அந்த சதை பகுதி நமக்கு போகவே இல்லை. இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு வேலை இருக்குது. அடுப்பை நல்லா ஆன் பண்ணிடுங்க. உங்ககிட்ட விறகு அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வாட்டி எடுத்துக்கலாம். எங்ககிட்ட இல்லை, ஸோ நாங்கள் அதனால் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் தான் வாட்டி எடுக்கிறோம். அடுப்பை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அந்த முடிகள் 1 2 இருக்கும்ல, அதை இந்த மாதிரி வாட்டி எடுத்துருங்க. எப்போவுமே ஆட்டுக்கால்கள் இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்தாச்சு, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இந்த ஆட்டுக்கால்கள் எல்லாத்தையுமே 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆட்டுக்கால் பாதமாக இருக்கும்ல, அந்த பாத பகுதியை வந்து 2ஆக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்பு வைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.